ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இருக்கிறதுலே மாங்காய் சாம்பார் தான் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் குக்கரில் வச்சு முடிச்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிங்க. பூண்டு சேர்க்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக். ஸோ அதனால் பூண்டு சேர்த்துக்கிங்க. தக்காளி சேர்த்திக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிங்க. எதுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கணுன்னா, குக்கரில் வைக்கும்போது தண்ணி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் மஞ்சத்தூளும் இந்த விளக்கெண்ணையும் சேர்த்தா. நெக்ஸ்ட் வந்து உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க குக்கர். ஒரு 4 விசிலுக்கு அப்புறமேட்டு ஆவி போனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் நல்லா போட்டுட்டு அப்படியே கலந்து விடுங்க. தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம மாங்காய் சாம்பார் செய்கிறன்றதுனால நம்ம வந்து புளி வந்து ஊற்ற வேண்டாம், ஏன்னா மாங்காய் போட்டாவே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் சாம்பார். ஸோ அதனால் வந்து நம்ம புளி ஆட் பண்ண வேண்டாம் மாங்காய் சாம்பாருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தாளிப்பு போட்டுடுறேன். ஆக்சுவலி நான் தாளிப்பு போட்டிருக்கேன், இது வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகலை. ஒரு கரண்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வாசனைக்காக மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வரமிளகா வந்து ஒரே ஒரு வரமிளகா எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது வாசனைக்காக தான் போடுறது, இது ஒன்றும் பெருசாக காரம் கொடுக்காது உங்களுக்கு. அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க அந்த சாம்பாரில் எடுத்து ஊற்றிடுங்க. பாருங்கள், சாம்பார் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால தான் விளக்கெண்ணெய் சேர்க்காது. ப்ளஸ் வந்து நம்ம ரசம் எடுக்கிற மாதிரி இருந்தால் விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணி இறக்கிடுங்க. சாம்பார் வைக்கிறது இவ்வளோ ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.